சரோஜா கிச்சன் தமிழில் இன்றைக்கி மருத்துவ குணமுடைய வேப்பம்பூ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், வேப்பம்பூ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால் நான் எடுத்துருக்கிறேன். செக்கு கல்லெண்ணெய், தக்காளி கரைசல், புளிக்கரைசல், ஜீரகம், மிளகு, வரமிளகாய், கல்லுப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம், கொத்தமல்லி, மல்லி. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பாருங்கள், நான் வந்து ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த காரமே இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது தேவையான அளவு ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. நம்ம இந்த டைமில் பூண்டு வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒன்றும் பாதியாக தான் நான் மிக்ஸ் பண்ணோம், ஒன்றும் பாதியாக தான் நசுக்கி இருக்குது. நம்ம இந்த டைமில் தான் வலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அம்மியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுருங்க. கடாய் நல்லா சூடேறிச்சு. இப்போ வந்து நம்ம செக்கு கல்லைனா ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறுத்தவரை அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜீரக மிளகு பூண்டில் அரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டைமில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வேப்பம்பூ ஜீரக மிளகெல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறனா கூட இந்த வேப்பம்பூ ரசம் கொடுத்தீங்க அப்படின்னா கீரி பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது குழந்தைங்களுக்கு. இது வந்து சின்னவங்க பெரியவங்க அனைத்து பேரும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்காரங்க வந்து இது அடிக்கடி வச்சு வேப்பம்பூ ரசம் சாப்பிட்டாங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. நாங்கள் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். இது வந்து புளிக்கரைசல். இப்போ வந்து தேவையான அளவு, உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த டைமில் வந்து இந்த புளிக்கரைசல் ஊற்றிடலாம். வந்து ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. வந்து மூடி வச்சிடலாம். உங்களுக்கு கொதி வர நேரத்துக்கு, நுர கட்டுற நேரத்துக்கு தட்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரசம் எலும்பிட்டு வருது. நீங்கள் இந்த டைமில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்காங்க. கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு அமைச்சிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். மருத்துவ குணமுடைய வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.